வெல்கம் டு மூவிமடை மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேட்டகரியில் மூவிஸை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ வந்து கடைசி வரை இந்த வீடியோ வந்து பாருங்கள், என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன இறுதி பக்கம் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோயின் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வருது. அவர் இது எப்படி நடந்தது, இந்த கொலையை பண்ணது யாருன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனருங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை சொல்லுவேன், ஸ்க்ரீன் பிளேவை சொல்லுவேன், அப்புறம் மர்டர் மிஸ்ட்ரி மூவி ஸ்டோரி அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல என்கேஜிங்காக போர் அடிக்காமல் லென்த்தியாகவும் இல்லாமல் கரெக்டான டூரேஷன் வச்சு ஸ்க்ரீன் பிளேவும் செம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி விறுவிறுப்பாக போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதனால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்பவே அன்பிரடிக்டபிளாகவே இருந்தது. இந்த மூவியோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்பி இந்த மூவியை வந்து பார்க்கலாம். அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஏன்னா அடல் கண்ணன் இருக்குது. ஸோ அதான் இந்த மூவியை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன மர்டர் முபாரக் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆர் அந்த ரிச் சரௌண்டிங் பீப்புள்ஸ்லாம் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்றா ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. இது யார் பண்ணால் எதுக்காக பண்ணுறாங்க, அதை போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் பிளாட்டுங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மோரோவர் நைஸ் அவுட்னு ஒரு இங்கிலீஷ் மூவி ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட இருந்துச்சு. பட் அந்த மூவியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகும். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பராகவே கொடுக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் லேக் வந்து அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் வந்து இருந்ததுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சான படம் தான். நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், அடல் கண்டென்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன பேரட் ஹவுஸ் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் சின்ன பசங்க சில பேர் மர்மமான முறையில் கொலை பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க, அதை கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் மூவிங்க. கொஞ்சம் ஷாக்கிங்கான இன்சிடென்ட் தாங்க இந்த இன்சிடெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மூவி. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிரிப்பாக இந்த படத்தை வந்து லென்த்தெல்லாம் அதிகமாக கொண்டு போகாமல் கம்மி பண்ணி வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம் இந்த மூவி. ட்விஸ்ட்லாம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ZEE5ல வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஜானேஜன் படம் தான். இந்த படம் சஸ்பெக்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியோட ரீமேக் தாங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை மர்டர் பண்ணி மாட்டிக்கிறாங்க. இவரை ஏன் மர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து மூவி பாருங்கள், கண்டிப்பாக புரியுங்க. இப்போ சொன்னால் ஸ்பாய்லராக போயிடும். இவங்க இந்த கேஸ்லேருந்து தப்பிக்க அவங்க நெய்பர் ஒருத்தர் இருக்கார், ஜீனியஸான மேக்ஸ் டீச்சர் வேறங்க. இந்த க்ரைம்லேருந்து தப்பிக்க இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க கடைசி தப்பிச்சாங்களா இல்லையா இந்த அம்மாவும் பொண்ணும், அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, தரமான ஒரு ரீமேக் படம். இந்த மூவியில் வர ட்விஸ்ட்டுக்காண்டி நீங்கள் இந்த மூவியை வந்து பார்க்கலாம். அதுவும் அந்த மேக்ஸ் டீச்சர் கேரக்டர் வந்து வேறு லெவலுங்க. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தாங்க அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் காலிம்பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்குங்க, அங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு விஷுவலாக பார்க்க இந்த மூவி. அப்புறம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹோமிசைட் டீமில் வந்து இருக்கிறாரு. நம்ம கதையில் ஒரு பொண்ணு கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறா. அந்த போகிற வழியில் அந்த பொண்ணை வந்து யாரோ கடத்திடுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறா பின்னாடி இருந்து, இந்த கடத்தலுக்கான ரீசன் என்ன, அப்புறம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்தாரா இல்லையா நம்ம ஹீரோ, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டுங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மூவினாலே ஒரு கொலை நடக்கும், அதை பேஸ் பண்ணி தான் மூவி வந்து போகும். பட் இந்த மூவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல பரபரப்பாக இருந்துச்சுங்க. த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்பவே விரும்பி பார்ப்பீங்கன்னா சத்தியமாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான மூவி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன வெள்ளைப்பூக்கள் படம் தான். இந்த படம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டான படங்க. படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் காப்பு. அவர் தன்னோட மகனை பார்க்குறதுக்காக US வந்து கிளம்பி போகிறாரு. போன இடத்துல தன்னோட பையன் வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் மர்மமான முறையில் வந்து காணாமல் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ விவேக் சாருக்கு வந்து இதெல்லாம் தெரிய வருது. அப்புறம் இவர் இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டுங்க.
இந்த மூவியில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே சினிமோட்டோகிராஃபிலாம் செம்மையாக இருந்தது. இந்த படத்தை உண்மையாகவே யூஎஸ் லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். உண்மையிலேயே தரமாக டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுங்க, அதுக்காண்டி இந்த படத்தை வந்து பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடான க்ரைம் த்ரில்லர் மூவி. நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டுங்க. ஸோ வந்து வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாசா ஆத்ரேயா அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வந்து டிடெக்டிவ்ங்க. ஊரில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன கேசஸ்லாம் சால்வ் பண்ணுறாரு. ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு இவர் வந்து ரிப்போர்ட்டர் தாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரயில்வே ட்ராக்கில் ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அதே சமயத்தில் போலீஸும் வராங்க. ஹீரோ தாங்க சஸ்பெக்டாக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து நினச்சி அவரை வந்து உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க ஜெயிலில். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட பொண்ணை காணோன்னு இன்னொருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வராரு போலீஸ்ட்ட. இவரோட கம்ப்ளைண்ட்ஸ் போலீஸ் வந்து மதிக்க கூட இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து இதை பற்றி விசாரிக்கிறாரு அந்த பொண்ணோட அப்பாட்ட. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை வந்து கையில் எடுக்கிறாரு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டுங்க. இந்த மூவியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கதையை சொல்லுவேன். சத்தியமாக இந்த மூவி வந்து வேறு லெவலில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த மூவியை வந்து இவங்க நல்லா காமெடியாக ஃபன்னாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா 2015 ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக ரிலீஸ் ஆன ரகசிய படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அவள் ரூமில் வந்து இறந்து கிடக்கிறா. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர போலீஸ்க்கு அந்த பொண்ணோட அப்பா மேலே பெரிய சந்தேகம் இருக்குங்க. அதனால் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த கேஸை சால்வ் பண்ண வர சிபிஐ டீம், அதில் நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சிபிஐ டீமில் அவர் யார் அந்த கில்லர்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனருங்க. இந்த மூவியோட பிளாட்டே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே கதையை விட்டு எங்கேயுமே போகாமல் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வைக்காமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்கு மட்டும் முழுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே ஒரு மஸ்ட் வாட்ச் மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் மூவிங்க. நீங்கள் நம்பி இந்த மூவியை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான மூவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன அன்வஷிப்பின் கண்டேதும் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. 2 கேஸ் வந்து ஹீரோக்கு வந்து தராங்க. அதை இவர் சால்வ் பண்ணாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸு. 2 கேஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விஷுவலாக பார்க்கவும் வந்து இந்த மூவி வந்து செமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கூட செமையாகவே இருந்துச்சுங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய படம், ஒரு மஸ்ட் வாட்ச் மலையாளம் த்ரில்லர் மூவி. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆன ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபிலிம் சீரிஸ் படம் தான். இதில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. பார்ட் 3 எடுக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் எந்த ஒரு அப்டேட்டும் இன்றைக்கி வரைக்கும் வரலங்க. சரி, படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அது யார் பண்ணால் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனருங்க. உண்மையிலே ஒரு பெஸ்ட் அண்ட் மஸ்ட் வாட்ச் மர்டர் மிஸ்ட்ரி ஆர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவின்னு இதை கண்டிப்பாக சொல்வேன். நிறைய மூவிஸ்க்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனாகவும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த மூவி வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகும். பட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஹீரோ பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. பட் அதெல்லாம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி கனெக்ட் பண்ணி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிளைமேக்ஸில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ட்விஸ்ட்லாம் வந்து வேறு மாதிரி தரமாக இருந்ததுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. தமிழ் டப்பிங்கோடு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படங்கள் வெப்சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.